18 மாத டிஏ அரியர் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் கிடைக்குமா? அரசு நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்க போகிறோம். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் வழங்கப்படும் அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் 18 மாதங்களுக்கு முடக்கப்பட்டிருந்தது. 2020 ஜனவரி 1 முதல் 2021 ஜூன் 30 வரை இந்த உயர்வுகள் நிறுத்தப்பட்டதால் இந்த காலத்திற்கு உரிய அரியர் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக எழுந்து வருகிறது. பல தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் அமைப்புகள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகின்றன. சமீபத்தில் டெஹ்ராடூன் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களில் இந்த 18 மாத டிஏ அரியர் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 8வது மத்திய ஊதிய குழுவை முன்னிட்டு டெல்லி மற்றும் பிற மாநிலங்களில் கூடுதல் கலந்துரையாடல்கள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் 18 மாத டிஏ அரியர் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு நேரடியான நல்ல செய்தி இதுவரை இல்லை. 2026 ஆண்டிலேயே மத்திய நிதி அமைச்சகம் அந்த காலத்திற்கான டிஏ மற்றும் டிஆர் நிலுவைத் தொகைகளை வழங்க முடியாது என்று தெளிவாக அறிவித்திருந்தது. கோவிட் நெருக்கடியால் ஏற்பட்ட நிதி சுமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் பின்னர் டிஏ மீண்டும் வழங்க தொடங்கப்பட்டாலும் அந்த 18 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்கப்படாது என்று குறிப்பிடப்பட்டது. அதாவது டிஏ விகிதங்கள் பின்னோக்கி ரெட்ரோஸ்பெக்டிவ் அல்லாமல் எதிர்காலத்தில் ப்ராஸ்பெக்டிவ் மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று அரசு நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. இதனால் தற்போதைய சூழலில் அந்த அரியர் தொகை கிடைக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பகுதி நிவாரணமாக அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அரசு சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 50.46 லட்சம் அரசு ஊழியர்களும் 68.27 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைகின்றன. இந்த உயர்வின் மூலம் டிஏ மற்றும் டிஆர் விகிதம் 58%லிருந்து 60%ஆக உயர்ந்துள்ளது. ஜனவரி 1, 2026 முதல் இது நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 6,791 கோடி அளவுக்கு அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது 18 மாத டிஏ அரியர் குறித்து தொடர்ந்து கோரிக்கைகள் இருந்தாலும் அதை வழங்க அரசு தயாராக உள்ளது என்று உறுதியான அறிகுறிகள் இதுவரை இல்லை. அதற்கு பதிலாக தற்போதைய டிஏ உயர்வுகள் மற்றும் எதிர்கால நிவாரணங்கள் மூலம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியருக்கு உதவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே 18 மாத டிஏ அரியர் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் உள்ளது. தற்போதைக்கு அது சாத்தியமில்லாத ஒன்றாகவே கருதப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.